ஞாயிறு விடுமுறை தினத்தை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பக்தர்கள் சுமார் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சதீஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அறுபடை வீதியின் 2ஆம் படைவர திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிறந்த பரிகார ஸ்தலமாக வழங்கி வருகின்றன. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாளே அதிகரித்து வருகின்றது. இன்று கோவில் அதிகாலை 4 மணி நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை, 6 மணிக்கு உதயமாதன விஷயம் நடைபெற்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்த வண்ணம் உள்ளனர். கோவில் கடல் நாளைக்கிழமை புனித தீர்த்தத்தில் நீராடி சுமார் 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசனம் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றன. பொது தரிசன வரிசையில் 2 மணி நேரம் ஒரே இடத்தில் நின்றதால் அடிப்படை வசதியின்றி தவிர்த்ததாகவும் விரைந்து தரிசனம் செய்ய அறநிலைத்துறைக்கு நடவடிக்கை என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில் முடிக்காணிக்க செலுத்தும் மற்றும் நாளிக்கிழமை புனிதத்தில் நீராடவும் பகுதியில் ஏராளமான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். ஏராளமான பக்தர்கள் கோவில் குவிந்த வண்ணம் உள்ளதால் கோவில் வளாகம் திருவிழா போல் காட்சியளித்து வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி.